என்னங்க நீங்க குடுக்குற டெஸ்ட்ல எங்க யோகியதை தெரிஞ்சுப்பீங்களா? அதானே நீங்க சொல்லி கொடுத்தத நாங்க கத்துக்கலனா நாங்க வாழ்க்கையில எதுவும் சாதிக்கலன்னு அர்த்தமா? நீங்க பாருங்க, நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான், ஆக முடியலையே. அதனால தான் ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். ஏன் யோகியத்துக்கு என்ன குறைஞ்சது இருக்கு? நல்லா இருக்கு. எங்க யோகியதை அளக்க உங்க டெக்ஸ்ட் புக்கா? உங்க டெக்ஸ்ட் புக்கை விட எங்க பஞ்சாங்கமே வேலு. 6 மணி நேரம் டெஸ்ட்ல 3 மணி நேரம் எக்ஸாம்ல எங்க யோகியதை எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பாடுற மாதிரி உங்களால பாட முடியுமா? இல்லனா நான் விதவிதமா ருசி ருசியா சமையல் செய்யற மாதிரி உன்னாலதான் செஞ்சு கொடுக்க முடியுமா? நான் துணி தைக்கிற மாதிரி உன்னால தைக்க முடியுமா? அதானே பசங்க படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க வந்தா நீங்க எங்க தகுதியை முடிவு பண்ணுவீங்களா? இத பாருங்க, எங்க தகுதி திறமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக பரிச்சை வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சனோ அத நீங்களே சொல்லிட்டீங்க. உங்க பசங்கள ஒரு மியூசிஷியன் இருக்கலாம், அவங்களுக்கு மேத்ஸ் முக்கியம் இல்ல. ஒரு நல்ல ஆண்டர்பிரனர் இருக்கலாம், அவங்களுக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அவசியமே இல்ல. பெரிய டான்சர் இருக்கலாம், அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி தேவையில்லை. உங்க பசங்கள அத்லெட்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் தான் தேவை, பிசிக்ஸ் இல்ல. மார்க்ஸ் நிறைய வந்தா நல்ல விஷயம் தான், வரலன்னா அவங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் மட்டும் புதைச்சிடாதீங்க, அவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க நினைக்கிற வாழ்க்கையை அவங்க வாழணும், நான் நினைக்கிறது அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும். எக்ஸாம்ங்கிற பேர்ல அவங்க கனவை நீங்க கழிச்சிடாதீங்க. நீங்க உங்க பசங்க நல்லா பாடுவாங்க ஆடுவாங்கன்னு கோச்சிங் கொடுப்பீங்க, ஆனா 10th கிளாஸ் வந்ததும் எல்லாத்தையும் கட் பண்ணுவீங்க. நீங்க கொடுத்தத நீங்களே பறிச்சுப்பீங்க.